வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், முன்னாடிலாம் இந்தியாவோட எதிரிகள் அப்படின்னா அது சீனா மற்றும் பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் மற்றும் சீனா இந்தியாவுக்கு எதிராக என்ன வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் மட்டுமே செய்திகளா வெளிவரும். ஆனா தற்போது அந்த லிஸ்ட்ல புதிதாக பங்களாதேஷும் இணைஞ்சிருக்காங்க. எப்போ ஷேக் ஹசீனா ஆட்சியில இருந்து இறக்கப்பட்டு தற்காலிக அரசாங்கத்தோட தலைவரா முகமது யூனஸ் பதவி ஏற்றாரோ அதிலிருந்து இந்தியாவுக்கு எதிரான வேலைகள் பங்களாதேஷ்ல மிகப்பெரிய அளவுல நடந்து வந்துகிட்டு இருக்கு. பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக பல இடங்கள்ல தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில சில நாட்களுக்கு முன்னாடி பங்களாதேஷ் ட்ரோன்களை பயன்படுத்தி இந்தியாவின் மேற்கு வங்க மாநில எல்லையில உளவு பார்த்தாங்க. இப்போ அதே போன்று மற்றொரு எல்லை மாநிலத்துல பங்களாதேஷ் ட்ரோன்களை பயன்படுத்தி உளவு பார்த்திருக்காங்க. இதனை தொடர்ந்து பங்களாதேஷோட ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்கு இந்தியா இரண்டு முக்கியமான ஆயுதங்களை எல்லையில களமிறக்கி இருக்காங்க. பங்களாதேஷ் எதற்காக இந்திய எல்லைக்கு ட்ரோன்களை அனுப்பி உளவு பார்க்கறாங்க? பங்களாதேஷோட எல்லையில் உளவு பார்க்கக்கூடிய பைரக்டர் ட்ரோன்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? இந்தியா பைரக்டர் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்கு எல்லையில நிலைநிறுத்தி இருக்க ஆயுதத்தோட செயல்திறன் என்ன? இந்த ஆயுதங்கள் மூலமா பைரக்டர் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்த முடியுமா அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், டிசம்பர் 16ஆம் தேதி 1971 பங்களாதேஷ் லிபரேஷன் வார்ல இந்திய ராணுவம் வெற்றி பெற்றத விஜய் திவஸ் அப்படின்னு இந்தியா கொண்டாடுவாங்க. தற்போது இது தொடர்பா ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வெடிச்சிருக்கு. அதாவது இந்தியாவால எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு பங்களாதேஷோட சில முக்கியமான அதிகாரிகளே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் இப்படி பேசுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? பங்களாதேஷ்ல எதற்காக இவ்வளவு அதிகமா இந்திய எதிர்ப்பு மனநிலை இருக்குது? இந்தியா இதற்கு எப்படி பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். சில நாட்களுக்கு முன்னாடி பங்களாதேஷ் மற்றும் இந்தியாவுடைய மேகாலயா மாநில எல்லையில பைரக்டர் டிபி ட்ரோன்களை பயன்படுத்தி பங்களாதேஷ் உளவு பார்த்தத மேகாலயா மாநில போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது மேகாலயா மாநிலத்தில் உள்ள ஈஸ்டர்ன் காசி ஹில் மாவட்டத்துக்கு அருகில் இந்த ட்ரோன்கள் பறந்து உளவு பார்த்ததா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பங்களாதேஷ் இதே போன்று தொடர்ந்து இந்திய பகுதிகளில் உளவு பார்க்கறாங்க. இதற்கு முன்னாடி மேற்கு வங்க மாநில எல்லையில இதே போன்று உளவு பார்த்தாங்க. தற்போது மேகாலயா மாநிலத்துல உளவு பார்க்கறாங்க. இந்த விஷயம் இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய விஷயமா இருக்குது. தற்போது பங்களாதேஷ்ல அரசியல் ஸ்திரத்தன்மை இல்ல. இந்த நேரத்துல பங்களாதேஷ் இந்திய எல்லையில இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது இந்தியாவுக்கு பல சந்தேகங்களை எழுப்புது. பங்களாதேஷோட பைரக்டர் ட்ரோன்ல TB2R1071 அப்படிங்கிற டிரான்ஸ்பாண்டர் கோட் இருக்கு. இத வச்சு அந்த ட்ரோன் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய தேஜ்கயான் ஏர்பேஸ்ல இருந்து டேக் ஆஃப் ஆகி மேகாலயா மாநில எல்லையில உளவு பார்த்தது தெரிய வந்திருக்கு. இந்த பைரக்டர் ட்ரோன் துருக்கி நாட்டால் உருவாக்கப்பட்ட ட்ரோன். இந்த ட்ரோனை பயன்படுத்தி சர்வேலன்ஸ், ரெகனசன் போன்ற ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். அதே போன்று இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல்களும் நடத்த முடியும். இந்த பைரக்டர் ட்ரோன்களோட ஆபரேட்டிங் ரேஞ்ச் 300 கிலோமீட்டர். அதே போன்று இந்த ட்ரோன்கள்னால தொடர்ந்து 27 மணி நேரம் பறக்க முடியும். இதனால இந்த ட்ரோன்கள் நீண்ட நேரம் பறந்து உளவு தகவல் சேகரிக்க முடியும். அது மட்டும் இல்லாம எதிரிகள் தங்கள் எல்லைக்குள் வரும் வரை காத்திருந்து தாக்குதல்களையும் நடத்த முடியும். இதனை தொடர்ந்து பங்களாதேஷ் எல்லையில இருக்கக்கூடிய BSF கவுண்டர் ட்ரோன் சிஸ்டங்களை எல்லைக்கு நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. BSF SA-16 கிம்லெட் மற்றும் SA-7 கார்லி மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை எல்லைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் பிரத்யேகமா குறைவான உயரத்துல பறக்கக்கூடிய ஏரியல் டார்கெட்டுகளை தாக்குவதற்காக உருவாக்கப்பட்டவை. குறிப்பா சொல்லணும்னா ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள் போன்ற ஸ்லோ மூவிங் டார்கெட்டுகளை இந்த மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி தாக்கி அழிக்க முடியும். SA-16 மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 11,000 அடி உயரத்துல பறக்கக்கூடிய ஏரியல் டார்கெட்டுகளை கூட மிக துல்லியமா தாக்க முடியும். அதே போன்று குறைந்தபட்சமா
5 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 6 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய மிசைல்கள்னால ஒரு செகண்டுக்கு 570 மீட்டர் பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அடுத்து SA-7 மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால குறைந்தபட்சமா 50 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 2300 மீட்டர் உயரத்துல பறக்கக்கூடிய டார்கெட்டுகளை கூட தாக்க முடியும். இந்த SA-7 மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 4.7 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய மிசைல்கள்னால ஒரு செகண்டுக்கு 500 மீட்டர் டிராவல் செய்ய முடியும். அதனால பங்களாதேஷ் இது போன்று தொடர்ந்து இந்திய எல்லையில உளவு பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான ரெஸ்பான்ஸ கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்திய எல்லைக்கு அருகில் பைரக்டர் ட்ரோன்கள் வந்தாலே இந்தியா இந்த மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி அந்த ட்ரோன்களை தாக்கி அழிக்கணும். அப்பொழுதுதான் இன்னொரு முறை ட்ரோன்களை பயன்படுத்தி இந்திய எல்லைக்குள் உளவு பார்ப்பதை நிறுத்துவாங்க. இல்லனா இது போன்ற வேலைகளை பங்களாதேஷ் தொடர்ந்து செஞ்சு வந்துகிட்டு இருப்பாங்க. பங்களாதேஷ் பைரக்டர் ட்ரோன்களை இந்திய எல்லைக்கு அருகில் பறக்க விடுவதற்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுவது இந்திய பகுதிக்குள் உளவு பார்ப்பது. அதாவது இந்தியா எல்லைக்கு அருகில் என்ன மாதிரியான ராணுவ கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்காங்க, எல்லையில எத்தனை வீரர்களை டிப்ளாய் செஞ்சிருக்காங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் எந்த இலக்குகளை பங்களாதேஷ் ராணுவம் தாக்க முற்படணும் அப்படிங்கிற பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி உளவு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ் பைரக்டர் போன்ற அதிநவீன ட்ரோன்களை எல்லை பகுதியில பயன்படுத்துவதன் மூலம் தங்களோட மிலிட்டரி பவரை ப்ரொஜெக்ட் செய்யறாங்க. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை ஒரு மோசமான நிலைக்கு தான் எடுத்து செல்லும். இப்போ பங்களாதேஷ்ல ஆட்சியில் இருக்கக்கூடிய முகமது யூனஸ் இந்தியாவுடனான உறவை எப்படி எல்லாம் கெடுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு செயல்பட்டு இருக்காரு. அதற்காக தான் இது போன்ற வேலைகள்ல தொடர்ந்து பங்களாதேஷ் ராணுவத்தை ஈடுபடுத்துறாரு. அடுத்து சமீபத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எக்ஸ் தளத்துல விஜய் திவஸ் நிகழ்ச்சியில இந்திய ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்திய புகைப்படத்தை வெளியிட்டாரு. அந்த பதிவுல பாரத பிரதமர் என்ன சொல்லியிருந்தாருன்னா 1971 யுத்தத்துல தீரத்துடன் சண்டையிட்டு நாட்டிற்காக தியாகம் செய்த இந்திய வீரர்களுக்கு தலை வணங்குவதா சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்திய ராணுவ வீரர்களோட தன்னலமற்ற தியாகங்கள் தான் இந்த நாட்டை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனை தொடர்ந்து பங்களாதேஷோட தற்காலிக அரசாங்கத்தின் லா அட்வைசரா இருக்கக்கூடிய ஆசிப் நசுருல்லா பாரத பிரதமரோட இந்த ட்வீட்டோட ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து போட்டு அதை விமர்சனம் செஞ்சிருந்தாரு. அதாவது 1971 யுத்தத்துல இந்தியா ஒன்னும் பெரிய பங்களிப்பு பண்ணல, சும்மா வெறுமன ஒரு நட்பு நாடு தான், அவங்களால எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல அப்படிங்கிறது மாதிரி ஆசிப் நசுருல்லா சோசியல் மீடியால ஒரு பதிவு போட்டிருந்தாரு. இது ஒரு சாதாரண ஆள் இது போன்ற ஒரு பதிவை போட்டிருந்தா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இந்த ஆசிப் நசுருல்லாவை சமீபத்துல தான் பங்களாதேஷோட தற்காலிக அரசாங்கத்தின் தலைவரா இருக்கக்கூடிய முகமது யூனஸ் லா அட்வைசரா நியமிச்சிருக்காரு. அவர் இந்த பதிவை போடும் பொழுது முகமது யூனஸோட ஒப்புதல் இல்லாம இது போன்ற ஒரு பதிவை ஆசிப் நசுருல்லா போடுவதற்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இதனை தொடர்ந்து பங்களாதேஷ்ல மாணவர் புரட்சி அப்படின்னு சொல்லி கலவரம் ஏற்படுத்திய ஸ்டூடெண்ட் மூவ்மெண்டோட தலைவனான ஹஸ்னத் அப்துல்லாவும் பாரத பிரதமரோட இந்த பதிவை விமர்சனம் செஞ்சிருக்கான். அதாவது பங்களாதேஷ் லிபரேஷன் வார்ல பாகிஸ்தானை எதிர்த்து சண்டையிட்டு சுதந்திரம் வாங்கிட்டோம், ஆனா பாரத பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னா பங்களாதேஷ் சுதந்திரம் வாங்கியதற்கு தங்களுடைய ராணுவம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. இது பங்களாதேஷ் ஒரு நாடா இருப்பதையே இந்தியா விரும்பாததை காட்டுது அப்படின்னு அவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்தியா பங்களாதேஷுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தத ஒரு அச்சீவ்மெண்டா நினைக்கிறாங்க. இந்த விஷயம் பங்களாதேஷோட இறையாண்மை
மற்றும் சுதந்திரத்திற்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்றான். இதன் காரணமா நாம் அனைவரும் இந்தியாவுக்கு எதிராக சண்டையிட வேண்டும் அப்படின்னு அவன் சொல்றான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பங்களாதேஷுக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்ல அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. இத்தனை நாள் டிசம்பர் 16ஆம் தேதி விஜய் தவஸ் கொண்டாடும் பொழுது எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா முகமது யூனஸ் போன்ற அமெரிக்க அடிமைகள் பங்களாதேஷ்ல ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவுக்கு எதிரான வேலைகள் மிகப்பெரிய அளவுல நடக்குது. கிட்டத்தட்ட 4000 இந்திய வீரர்கள் தங்கள் இன்னுயிரை நீர்த்து பங்களாதேஷுக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 9000த்திற்கும் மேற்பட்ட இந்திய வீரர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. இது போன்ற ஒரு தியாகத்தை வேறு எந்த நாட்டிற்கு இந்தியா செஞ்சிருந்தாலும் சரித்திரம் இருக்கும் வரைக்கும் இந்தியாவை புகழ்ந்து பாடுவாங்க. ஆனா இந்த முகமது யூனஸ் ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் ஒரு நன்றி கெட்ட நாடு. பங்களாதேஷ் லிபரேஷன் வார்ல 93,000 பாகிஸ்தான் வீரர்கள் இந்தியாவிடம் சரணடைஞ்சாங்க. இந்தியா நினைச்சிருந்தா இந்த 93 ராணுவ வீரர்களை விடுதலை செய்வதற்காக பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை கேட்டிருந்திருக்கலாம். ஆனா இதை எதையும் செய்யாம பேச்சுவார்த்தையில இந்தியா விட்டு கொடுத்தது மிகப்பெரிய முட்டாள்தனம். அது மட்டும் இல்லாம நமது இந்திய வீரர்கள் தங்கள் உயிரை கொடுத்து கைப்பற்றிய பகுதிகளை எதற்காக ஒரு தனி நாடா இந்தியா அறிவிக்கணும்? இந்தியா உடனே இணைச்சிருக்க. இது போன்ற தவறான முடிவுகள் தான் தற்போது இந்தியாவுக்கு பிரச்சனையா வந்து நிக்குது. இந்தியா நினைச்சிருந்தா பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல செய்யக்கூடிய கொடுமைகளை கண்டுகொள்ளாமல் விட்டுருக்கலாம். ஆனா 4000த்திற்கும் மேற்பட்ட வீரர்களை இழந்து ஒரு நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது தற்போது இந்தியாவுக்கு எதிராக வந்து நிக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா பங்களாதேஷுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது சரியா இல்ல தவறா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.